முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீயான நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அடவா கோபி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 9 மணிக்கு நீங்க ஏன் வரீங்க? நீ யார் சொல்றது எனக்கு? நான் 12 மணிக்கு போய் என் வேலையை பொறுத்து தான் நான் போக முடியும். நீ நல்லா சம்பாதிச்சிட்ட, நீ நல்லா செட்டில் ஆயிட்ட, அதனால வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவேன். எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? அவன் உழைச்சிட்டு வரும்போது மணி 12 1 ஆகும். தெருவில் தான் அவன் பைக்ல வருவான். பைக்ல வரும்போது தொடுத்துது. கார்ல உட்காந்து கூலா ஏசி போட்டு பாட்டை கேட்டு நேரம் போயிட்டாங்க. டாமி டாமின் அப்படின்னு கொஞ்சம் அன்எடிட்டட் வெர்ஷனை போடுங்கன்னா எங்க இந்த ப்ரோக்ராம் 45 நிமிஷம் சொல்லி தானே தெரியல உங்களுக்கு. பார்த்துருப்பீங்க. நீங்க நான் பார்த்ததே இல்லை. நீங்க அது சொல்லுது பாருங்க. அந்த பொண்ணு அம்மு இது மாதிரி வந்து என் வீட்டு ஒரு கார் வந்துச்சுன்னா அங்கே 4-5 நாய் படுத்துருக்கோம். அதனால எலி வந்து இதாகல. வெளியில ஒரு 2 நாள் விட்டா எலி நாத்தம் ஒரே எலி சேர்த்துச்சு. இதுக்கு அழுதானதுங்க. உலக நடிப்படா சாமி மமான்ட்டு. நீங்க நாய்கிட்ட வந்து அன்பு காட்டுங்க. நீங்க அன்பு காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. எங்களை எதுக்கு நீ அன்பு செலுத்த சொல்ற? எங்களுக்கு வீட்டில் அன்பு செலுத்துறது நேரம் தெரியலன்ற. நான் படிக்கிறதுக்கு பார்ப்பேனா, அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பேனா, நாயை உட்காந்து வாழ்ந்துங்க. கோபி அன்னைக்கு வந்து அந்த நீங்க நான ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம் ரொம்ப உருப்படியான ஒரு ப்ரோக்ராம். நாய்கள் வந்து கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். தெரு நாய் இவ்வளவு நாய் இருந்தா என்னங்க ஆகும்? ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீயா நானா நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. தெருநாய்கள் ஆதரவாளர்கள் வர்சஸ் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற டாபிக் பயங்கர விவாதமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி உரையாடுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு நடிகர் சௌந்தர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீயா நானா நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. 2 சைடுமே ஒரு தீயான டிபேட் போயிட்டு இருந்தது. அதை ஒட்டி சோசியல் மீடியால பலரும் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா? நாய்கள் வந்து தெரு நாய்களை வந்து நிறைய அவங்க வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட வாதம். ஓகே ஓகே. ஏன்னா நாய்கள் வந்து உண்மையில அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஏன்னா இப்போ நமக்கே வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன ஒரு ஜெர்க் வரும் எனக்கு. வாக்கிங் போகும்போது ஏதாவது பண்ணுவோம் லைட்டா. என் ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து அப்பா நான் இந்த பக்கம் போகலப்பா, அந்த பக்கம் நாய் நிறைய இருக்குது, இந்த பக்கம் சுற்றிட்டு போகிறோம். அது கடிக்குது கடிக்கல அதெல்லாம் வேறு விஷயம். கோர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, நாய்களுக்கு வந்து தனி இடம் ஒன்று செட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. நீங்கள் நாய்களுக்கு பரிதாபப்படுங்க. உங்கள் வீட்டு நாய்களுக்கு வேணால் பரிதாபப்பட்டுங்க. அப்புறம் நிறைய பேர் நாயே பார்த்தீங்கன்னா நாய் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்லை சொறி பிடிச்சிருச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா எடுத்து வந்து விட்டு போகிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் நாயை பற்றி பேசலாம்? இப்போ படவா கோபி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 9 மணிக்கு நீங்கள் ஏன் வரீங்க? அது கோபி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அது நியாயமான டென்ஷன். நீ யார் சொல்கிறது எனக்கு? நான் 12 மணிக்கு போய் என் வேலையை பொறுத்து தான் நான் போக முடியும். நீ நல்லா சம்பாதிச்சிட்ட, நீ நல்லா செட்டில் ஆகிட்ட, அதனால வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவேன். எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? உழைக்கிறவனும் எந்த பக்கம் போவான்? அவன் உழைச்சிட்டு வரும்போது மணி 12 1 ஆகும். அவன் தெருவில் தான் அவன் பைக்ல வருவான். பைக்ல வரும்போது தொடுத்துதா இல்லையா நாய்? எத்தனையோ நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு நீ கார்ல உட்காந்து கூலா ஏசி போட்டு பாட்டை கேட்டு நேரம் போயிட்டாங்க. டாமி டாமின் அப்படின்னு கொஞ்சின்னு இருப்பேன். எந்த வகையில் நான் என் கோபி பேசுனது கேட்டா நான் வந்து எடிட் பண்ணி அன்எடிட்டட் வெர்ஷனை போடுங்கன்னா எங்க இந்த ப்ரோக்ராம் 45 நிமிஷம் சொல்லி தானே தெரியல உங்களுக்கு. பார்த்துருப்பீங்க. நீங்க நான் பார்த்ததே இல்லை. நீங்க நான் பார்த்துறீங்கல்ல. ஏன் எத்தனை மணி நேரம் எடுக்கிறாங்களோ எடிட் பண்ணி 45 நிமிஷம் தான் ஒரு ப்ரோக்ராம் போட முடியும் இல்லையா? அப்படி நீ சொல்றதா இருந்தா என்ன பண்ணிருந்தா, சார் இதை போடாதீங்க இதை போடுங்க நீங்க சொல்லிட்டு வந்தா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க எல்லா டிவிலும். ஸோ அப்ப நீ வந்து பேசுனது 11 மணிக்கு நீங்க போறீங்க. ஓகே. அது எதாவது அப்புறம் அதான் ஒருத்தர் என்ன சொல்றாரு, சிவிலைசேஷனா ஏதோ அது மாதிரி விஷயம் சொன்னார். நீ சிவிலைசேஷனை பத்தி பேசுறது நீங்க யாருங்க? எனக்கு தெரியுங்க. ஏங்க உன் நாய் நீ வளர்க்குறனா உன் வீட்டுக்குள்ள அவங்க அதான் நீ வீட்டுக்குள்ள வளர்த்துக்கோ, என்னவாவது வளர்த்துக்கோ. அந்த மாதிரி வீட்டுக்கு நான் போகும்போதே இப்போ நாய் கட்டி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டு தானே போறோம். ஏன்னா அது எனக்கு தெரியாது. அதனால அதனோட குணம் எனக்கு தெரியாது. அது கடிக்கலாம், இல்லை சிலது வந்து விளையாடலாம், சிலது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும், பயங்கர பெட்டா இருக்கும். அதெல்லாம் ஓகே. உன் வீட்டில் நீ என்ன மாதிரி பண்ணிக்காத. தெரு நாய்கள் கூடாது அப்படின்றதா எங்களுடைய வாதம். ஓகே சார். பல பேருக்கு தெரு நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் உண்டான வித்தியாசமே தெரியாம வீட்டு நாய் வளர்க்கறது அன்பின் மூலமா அந்த திருநாய்கள் காமிக்கிறாங்க, தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா தவறான புரியுது. அழகான கேள்வி. என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து நீ நாய் வாக்கி கூட்டு வரல. நான் நேற்று ஒருத்தரை பாக்குறேன், தெரு நாய் கூட்டு வர்றாரு. நான் வாக்கிங் போது கூட்டு வர்றாரு. அவரு விட்ட வீட்டு நாயை கூட்டு வர்றாரு. அப்ப தெரு நாய் குலைக்கும்ல அந்த நாயை பார்த்துட்டு. அப்ப அவர் கல் எடுத்து அடிக்கிறாரு. அப்ப நீ வந்து எதுக்கு கல் எடுத்து அடிக்கிற? உன் நாயை ஒண்ணும் பண்ணிடக்கூடாது தானே. உன் நாய் மேல இருக்கிற பாசம் தானே, உன் நாய் மேல இருக்கிற அன்பு தானே அது. அப்ப உன் வீட்டு நாயை நீ காட்டுற அன்பு அது தெருநாய்கிட்ட காட்டுறன்னா நீ தெருநாய்க்கு சோறு போடுங்க வேணான்னு சொல்லவே இல்லை. தெருநாய் கூட உன் வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு போடுன்ற. நீ ஒரு 10 நாயை வச்சு போடுற, சோறு போடுற, ஏதோ ஒண்ணு போடுற. அது என்ன பண்ணுது? நம்ம யாராவது அந்த பக்கம் போனா நம்ம கேஷுவலா போய் சும்மா அப்படி பார்த்தோம்னா நம்மளை கொலைக்க வருது.
ஒரு அம்மா வந்ததுங்க. ஒரு அம்மா நாய் அந்த அம்மா சோறோ பிஸ்கெட்டோ போடும் பொழுது அது கூட 4 நாய் வருது. நான் ஏதோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படி வருது. அதுக்கு என்ன அந்த அம்மாவை ஏதாவது செஞ்சிருவோன்ற அந்த ப்ரிகாஷியஸ் ஃபீல் தான். பட் அது எனக்கு தேவையில்லைல்ல. என்ன கடிச்சிச்சுன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெயின் ரீசன் குழந்தையை கடித்தால் அவர் அம்மா பேசினா பாருங்க. அது கடுப்பாகுது. மரியாதை பேசுவோம் சொல்றேன். அதாவது குழந்தை ஒண்ணு குறுக்குல வந்தது. நான் கூட தான் 2 தடவை விழுந்தேன். குழந்தைக்கு நாய்க்கு ஒன்னான்னு கோபி டென்ஷன் ஆனா அப்படி அற்புதமான விஷயம். அப்புறம் அந்த சைட்ல உட்காந்து எல்லாரும் பாத்தீங்களேன். யாராவது ஒரு 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 அம்மு ஆகட்டும் கோபி ஆகட்டும் இல்ல மத்த அந்த சைட்ல உட்காந்து பெரிய ஆளுங்க ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் அவங்க கார்ல அது சொல்லுது பாருங்க. அந்த பொண்ணு அம்மு இது மாதிரி என் வீட்டு ஒரு கார் நிறுத்துறேன். அங்க 4-5 நாய் படுத்துருக்கோம். அதனால எலி இதாகல. வெளியில ஒரு 2 நாள் விட்டா எலி நாத்தம் ஒரே எலி செத்துருச்சு. செத்ததுக்கு அழுதானதுங்க. நீங்க எலிக்கு மேல காட்ட மாட்டேங்க. பொய் உலக நடிப்புடா சாமி மொமெண்ட். உலகமாக நடிப்புடா சாமி மொமெண்ட். அந்த அம்மு சொன்னது நீ எலி செத்துக்கு அழுவீங்க. அவ்வளோ பயங்கர சாப்பிட்டா. என்ன காமெடி பண்றீங்க? ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களை பேச விட்டா நீங்க மாட்டு பேசிடுங்களா? எது வேணாலும் பொதுமக்கள் தாங்க முக்கியம். நீங்க ஒரு 10 பேர் வசதியாகிறவங்க, நீங்க 10 பேர் கார் வச்சுட்டு இருக்கிறவங்க பெர்சன்டேஜ் பாருங்க. நடந்து போறவங்க தாங்க ஜாஸ்தி, பஸ்ல போறவங்க ஜாஸ்தி, ஷேர் ஆட்டோல போறவங்க ஜாஸ்தி இல்ல. எல்லாமே அவங்க தானே ஜாஸ்தி. நீ இப்ப கார்ல போறவங்க நம்ம பாக்குறது கார் அதிகமா இருக்குது. ஆனா நடந்து போறவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க ஏழைகளும் எத்தனை பேர் இருக்கான் இல்லையா? இதே ஏழை ஒரு நாய் வளர்க்குறாரு, அவருக்கு வளர்ப்பாரு, அவர் வீட்டுக்கிட்ட வச்சு வளர்ப்பாரு இல்லையா? ஆனா நான் தெரு நாய்கள் கூடவே கூடாதுங்க. அதை எடுத்துன்னு ஏன்னா ஒரு தெருவில் இப்ப முதல்ல ஒரு நாய் 2 நாய் இருக்குங்க. பார்த்தா கொச 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 கொசன் கொசு மாதிரி இருக்கு நாய்ங்க. ஒரு 10 இருந்தா அதுங்க சண்டை போட்டுக்கிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு. இன்னொரு நாய் பண்ணும்போது இன்னொரு நாய் கூட சேர்ந்து அதெல்லாம் கிடையாது. ஒரு நாய் வேற ஒரு நாய் ஒரு ஏரியாவுக்கு வந்து அது கொலைக்கு அதோட டெண்டன்சி. நாயோட டெண்டன்சி அதுதானே. ஸோ அப்போ அது நமக்கு இதுங்க 2 3 சண்டை போட்டுக்கிறதுல நம்ம வேணா உள்ள நீங்க நாய் நாய் ஒன்று இந்த மாதிரி மிருக வதை. அப்புறம் விலங்கு நல்ல ஆர்வலர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். திருப்பூர்ல ஒரு பெரியவரை மாடு நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ. போட்டு ஏறி அந்த மனுஷனை போட்டு நாசம் பண்ணி அதை தடுக்க வந்த ஒரு ஆள் மேல ஏறி அது பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய கம்பை எடுத்துன்னு அடிச்சதுக்கு அப்புறம் தாங்க போச்சு. அது மாடை நீங்க மாட்டை அனாவசியமா இப்படி ரோட்ல விட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? இதை கேட்டா உடனே விலங்குனா மாடு புனிதம், மாடு இது லொட்டு லொசுக்கு. வீட்டுல வளர்த்தியா வீட்டை கட்டி வையே மாடை இல்லையா? காட்டுல இல்லை சீமான்னு சொல்ற மாதிரி காட்டுல மலை மேல மேட்டு இது சாரி மேய விடு. நீ மாட்ட பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல விட்டா எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க தெரியுங்களா? மாடுனால ஈஸியா ரோட்ல போக்குவரத்து பாதிப்புகள்லாம் நிறைய. மாடுனால நாய் ரொம்ப டேஞ்சருங்க. எத்தனை பேர் கை கால் உடஞ்சி எத்தனை பேர் உயிர் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை விழுந்தேன். நான் ரொம்ப வெரி லாங் பேக். செம்மாட்டி காட்டுத்தனமா நாய். ஸோ நாய் நீ வளர்த்துக்கோ, உன் வீட்டுல வளர்த்துக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ ஒரு தெரு நாயெல்லாம் கூட கூட்டு போய் வீட்டுல வச்சுக்கோ, 10 நாய் வளர்த்துக்கோ. எங்களுக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது. தெரு நாய் தெருவுல இவ்வளவு நாய் இருக்கக்கூடாது. அது கருத்தடையை பண்ணணும். 2வது அதுங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி நீங்க அங்க விட்டுருங்க. ஷெல்லில் போய் விட்டுருங்க. அவ்வளவுதான். இதான் நாங்க சொல்றோம். ஓகே சார். இன்னொரு வாதம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நாய்கிட்ட அன்பு காட்டுங்க. நீங்க அன்பு காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க பயந்து போகதான் அது வருதுங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க சார். இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது சரியான புரிதல் தானா? முதல்ல இல்ல நான் இப்போ எனக்கு வேலை இருக்குது. காலைல நான் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்கு ஷூட்டிங் போனால் நைட்டு தான் வருவேன். நைட்டு வருவேன். சில நேரத்தில் 6 மணி கிளம்பி வந்தால் கூட 7 8 ஆயிரும். நான் எதுக்கு நான் முதல்ல நான் என் வீட்டில் இருக்கிறவங்க அன்பு காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை இல்லையா? என் பசங்க கிட்ட, என் பொண்டாட்டி கிட்ட, இவங்க கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க அம்மா கிட்ட அன்பு காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதுல நாயில கூட்டு போய் தெரு நாயில போயிட்டு அதுக்கு சோறு வச்சுக்கின்னு நான் பிஸ்கட் போட்டு முதல்ல என் குழந்தைங்கிட்ட நான் அன்பா இருக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பணக்காரங்களுக்கு வளர்க்கறதுக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க, மெய்டு இருப்பாங்க, அவங்க பாத்துக்காங்க அவங்க குழந்தைங்க வேலைக்கு போயிடுவாங்க. நாமெல்லாம் அப்படியா? மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ணாடங்கஞ்சி என்ன பண்ணுவான்? சார் இந்த நிகழ்ச்சியில யூஸ்வலா நீயா நானால பாத்தீங்கன்னா 2 சைடோட வாதமும் ஈக்குவலா ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும் சார். கோபிநாத்துமே அதுக்கு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. இந்த நிகழ்ச்சியில குறிப்பா பார்த்தா கோபிநாத் நாய்களுக்கு எதிர்க்கிறவங்களுக்கு ஆதரவாவே பேசினதா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அது குற்றச்சாட்டு நல்ல விஷயம். அதுதான் அது ஏன்னா மனிதாபிமானம் ஓங்கி இருக்கிறதுனால மிருகமா மனிதனா. அப்புறம் இன்னொரு காமெடி சொன்னாருங்க கோபி. நல்லா அது செம்ம காமெடி. அது முதுமலை காட்டு பக்கத்துல அது என்னது அந்த புலி அது மாட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம கார் ஆரன் அடிச்சா கண்டுக்காதுங்க. நான் கூட தான் போயிருக்கிறேன். எங்க நான் புலியே யானையே பார்க்கல சொல்ற. ரொம்ப டெப்து காட்டுக்குள்ள இருக்கும். இவருனோ ஆரன் அடிச்சு போனா புலி அது மாட்டு போனா புலி நாயா அங்க
அதெல்லாம் அப்பட்டமான காமெடி அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம். அப்புறம் எனக்கு என்ன அன்எடிட்டட் வெர்ஷனை போடணும் எப்படி போடும்? அன்எடிட் உனக்காக ஒரு ஆளுக்காக உட்காந்து அன்எடிட்டட் வெர்ஷன் போடுறாங்க. அது எதிர்க்க ஒருத்தர் பேசுறாரு, ராமநாதன் ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா? அவர் என்ன தெளிவா பேசுறாரு. ஆஸ்திரேலியாவில நாய் கிடையாது, ஃபாரின்லாம் கிடையாது. அப்படி இருந்தா அந்த நாயை வந்து இப்ப எடுத்துட்டு போயிட்டு அதுக்கான ஒரு இடத்துல விட்டுருவாங்க. இந்த ப்ளூ கிராஸ் நீங்க வச்சிருக்கீங்களா, அந்த ப்ளூ கிராஸ்ல விட்டுருங்க இல்லையா? ப்ளூ கிராஸ்ல போன் பண்ணி அன்னைக்கா வந்திருக்காங்களா சீக்கிரம்? சார் அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. அது ப்ளூ கிராஸ் நான் எத்தனை தடவை இந்த பாம்புக்காக பண்ணிருக்கேன், நாய்க்காக பண்ணல. நாய்க்காக ஒரு தடவை பண்ண, ஒரு நாய் வந்து கழுத்துல இதாகி ஒரு பயங்கர ஸ்மெல்லு எடுத்துன்னு போனா போன் பண்ணா ஒரு ஆள் வரல. அதனால எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வரும். நாய் கடிச்சு 6 மாசம் கழிச்சு செத்தவங்களாம் இருக்காங்க இல்லையா? சோ அப்போ நீ மாதிரி தெருநாய் நீ உங்க வீட்டுக்கு எடுத்து வாழ, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்ற. நான் எங்களை எதுக்கு நீ அன்பு செலுத்த சொல்றேன்? எங்களுக்கு வீட்டுல அன்பு செலுத்துறது நேரம் சரியில்லைன்ற. நான் படிக்கிறதுக்கு பாப்பேனா, அதுக்கு சம்பாதிக்கிறது பாப்பேனா, நாயை உட்காந்து வளர்ந்துட்டு இருப்பேன். நீ வளர்ப்ப, உனக்கு வசதிக்குது. நாயகன்ல சொன்ன மாதிரிதான். சார் அந்த நிகழ்ச்சியில ஒரு வாதம் ரொம்ப முக்கியமான பார்க்கப்பட்டது என்னன்னா, ஒருவேளை தெருநாய்கள் எல்லாமே நீங்க வந்து அதை ஐசோலேட் பண்ணிட்டாலோ இல்ல நீங்க அதை தனித்து இல்ல நீங்க கொன்னே போட்டா கூட இன்னொரு மிருகமோட வளர்ச்சிங்கிற அதிகமாகும். திருநாய் இருக்கிற இடத்துல ஒரு பூனை நாளைக்கு அதிகமாகும், பூனை இருக்கிற இடத்துல இல்ல குரங்கு அதிகமாகும். இந்த ஈக்காலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப அதை நம்ம இருந்துகிட்டே எதிர்கொள்றது எப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் போனாங்க. ஆனா அந்த டிபேட்டுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திருநாய் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மிருகம் இதுவாகுமா? அதெல்லாம் சும்மா பைத்தியக்காரத்தனங்க. அதாவது ஒண்ணு இல்லைன்னா அது காட்டுல நீங்க சொல்றது ஓகே. மானோட எண்ணிக்கை ஜாஸ்தினா ஒரு மானோட கூட்டம் வந்து ஒரு காட்டையே அழிச்சிடும். அப்படி ஒரு லாஜிக் இருக்கு. அதனாலதான் மானை வந்து புலிகள் வேட்டையாடுது. அதை விட பலமான இன்னொரு மிருகம் அதை வேட்டையாடும். அங்க உணவு சங்கிலி இருக்கு, இங்க அது கிடையாது. இங்க கிடையாது. இல்ல நாயை யார் அடிச்சு சாப்பிட போறா இல்லையா? நாய்க்கு பூனைக்கு சண்டை தான் வரும், கடிச்சு சாகடிக்காது. ஆனா இதே வந்து ஒரு வீக்கான நாய் வந்து ஒரு தெருவுல வந்துருச்சுன்னா அதை போட்டு எல்லா நாயும் போட்டு நமக்கே பாவமா இருக்கும். ஒரு நாயே சொல்றேன் நான், அப்படி போட்டு நாசம் பண்ணுங்க. பட் நாய் சண்டைன்றது ரொம்ப ஒரு கொடூரமா நமக்கு பயமா இருக்கு. அந்த பக்கமே கிராஸ் பண்ண முடியாது. என்னதான் கல் எடுத்து அடிச்சாலும் போவாது இல்லையா? நம்ம ஓகே, பெண்களை நீங்க யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்க வேலை முடிஞ்சு வரும்போது அது தூரத்துனா என்ன வருது? பைக்ல வரவங்க நிறைய பேரை தூர்த்துது நாய் இல்லையா சார்? அதனால பல விபத்துகள் நடந்துட்டு. அதுதான் சொல்றேன், அதுதான் சொன்னாரு அவரு கோபி. ஒரு 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 மனிதன் வந்து பாதிக்கப்படுறதுக்கும் ஒரு நாய் பாதிக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதான் பாக்கியராஜ் சார் அழகா ஒரு டைலாக் இருப்பாரு, செத்த நாய் மேல எத்தனை லாரி என்ன அப்படின்னு இருப்பாரு இல்லையா? மனுஷன் மேல அப்படி ஏத்திட்டு போ சொல்ற பேச்சு பண்ணுவாங்களா? மனிதன்றது ஒரு உயிருங்க, நாய் ஒரு உயிர், உனக்கு எனக்கு தான் உயிர். ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வேட்டை இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல சார். அது நம்ம நாய்களை வந்து வேட்டையாடுற மிருகமா நம்ம பழக்கி விட்டுட்டோம். ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து அது நம்மளுக்கு அகைன்ஸ்டா திரும்பும் போது நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து தானே ஆகணும். கரெக்ட். இல்ல வேட்டை நாய்ங்கிறது வந்து இப்ப நீங்க தோட்டத்துல இருக்கிற, அதான் அழகா சொன்னார் ஒருத்தர், நீங்க ஒரு பண்ணையார் மாதிரி பேசுறீங்க பாருங்க. நீ ஏன் வர அப்ப தொடுத்துதான் செய்யணும். நீ ஒரு பண்ணையார், ஒரு பணக்கார புத்தியில தானே பேசுறீங்க. ஒரு நடுத்தர மக்கள், நீ ஏதோ நேரம் அப்படியே ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட பழகிட்டு அங்கேருந்து வந்து இங்க மெட்ராஸுக்கு வந்து செட்டில் ஆன மாதிரி பேசிக்கிறேன். அப்புறம் ட்ரோல் பண்ணதான் செய்வான், போட்டு உனக்கு இது பண்ணதான் செய்வான். சார் நாய்கள் மூலமா பரவக்கூடிய டிசீஸ் பத்தி இது எப்படி சார் பாக்குறீங்க? என்ன மாதிரி ஒரு? ஆமா, அது பயங்கரங்க. அது இப்போ நாய் வந்து சாக போகுது இல்ல, அந்த உண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, நாய் மேல இருக்கும் அந்த பூச்சி, உண்ணி பூச்சி. நான் ஒரு தடவை ஒரு டிவி சேனலுக்கு போயிருந்தேன். போனா அப்போ நான் வந்து அப்போ டூ வீலர் கார் இல்லாதனால டூ வீலர்ல போனா ஹெல்மெட் அங்க வச்சுட்டு போயிட்டேன். ஓகே. அப்போ வந்து சார் அந்த ஹெல்மெட்டை போடாதீங்க சார், இங்க ஒரே உண்ணி சார், நாய் சார். அப்போ அது எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அது நம்ம உடம்பு உள்ளேயோ மூக்கு உள்ளேயோ காது உள்ளேயோ போச்சுன்னா பயங்கர ரிஸ்க்குங்க அதெல்லாம். அது வந்து ரொம்ப நாயினால வந்து நிறைய வியாதி எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. பூனையினாலும் வரன்றாங்க அந்த ரோமெல்லாம் இது. பட் ஆனால் மேக்சிமம் இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க பூனை வளர்க்குறாங்க. ஆனால் அந்த பூனை நான் ஒரு நாள் கூட வெளியில பார்த்தது இல்லை. ஓகே. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அதை பாதுகாப்பா அவங்க வீட்டுக்குள்ள வளர்க்குறாங்க. அது நம்ம எந்த விதம் டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை அப்படின்னு. பூனை அது மட்டும் வரும், அது ஒன்றும் பெருசா பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மள வச்சா சாப்பிட்டு போயிடும், அது கடிக்கவோ அது இது பண்ணவோ படாது. நீ போனா மேல மேல உரசுமே தவிர நான் பூனை வளர்க்கல, பார்த்துருக்கேன் பூனை வளர்த்தவங்க போயிருக்கேன். பட் ஆனா நாயை பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருக்கும். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அப்படி கடிச்சிதுங்க, வெறி வந்துருச்சு, வெறி பிடிச்சிருச்சு. அப்புறம் அது போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் ஊசி போட்டு பயத்தோடயே இருக்க வேண்டியது இருக்குல்ல. நாய் கடிச்சா மட்டும் நம்ம ஒரு பயத்தோடயே இருக்கணும். ஐயோ என்னாமோ ஏதாமோ அது 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 செத்து போச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது சாவாம இருக்கணும். இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது நாயில, வந்து பல பஞ்சாயத்து இருக்குது. சும்மா இந்த விலங்கு ஆர்வலர் உட்காந்து அவங்க மட்டும் உட்காந்து பேசுவாங்க. இந்த விலங்கு ஆர்வலர்
சார் அவங்க ரீசெண்டா வந்து தடை பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி சார், அது சரியான இது? டெலிகாஸ்டான விஷயம் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நீ என்ன தடை பண்ண தடை பண்ணாட்டின்னா எல்லாம் பார்த்தாச்சு. ஆமா, எல்லாரும் பார்த்தாச்சு. அதை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 99.9% நாய்கள் கூடாதுன்றதுல தான் எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் பேசின வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் பழகின வரைக்கும். ஓகே. ரொம்ப சோ கால்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பணக்கார வர்க்கம், அவங்களுக்கு வேணா நாய் மேல அப்படி அன்பு, பாசம், பரிசம் எல்லாம் இருக்கலாம். அது நீ உங்க வீட்டுல வச்சுக்கோ. இன்னும் இது மாதிரி 10 ப்ரோக்ராம் போடணும். நீ விலங்குகளை பத்தி விஜய் டிவில வந்து இன்னொரு 10 ப்ரோக்ராம் போடணும். விலங்குகள் எந்தெந்த விலங்குனால ஆபத்து, மாடை ரோட்ல விடுறது, மாடு நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறது. நான் முந்தானத்து போகும்போது ஒரு மாடு மேல லாரியோ தான் அடிச்சிச்சு. அதுவும் பாவமா தான் இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. அந்த மாடு வந்து அப்படியே அது வாய் இல்லை, கஷ்டமா இருக்கு. அது எதனால ஆச்சு? நீ விட்டதுனால ஆச்சு. இந்த மாடுக்கு அடிபட்டது, அந்த ஒரு பைக்காரன் அடிபட்டுதான் என்ன இருப்பான், ஸ்டார் மாரா விழுந்துருவாங்க. மாடு வந்து பெரிய உருவம் வேற இல்ல. இப்ப நம்ம இதுக்கு போறோம், ஊட்டிக்கு போறோம். ஊட்டி இன்டெப்த் ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா பயங்கர பைசன், அது காடு. இப்ப நீங்க ஏன் யானை வந்து ஒரு வீட்டை வந்து இடிக்குது? நான் ஒரு இப்ப லேட்டஸ்டா ஏன்னா அதோட இடத்துல நீ வீட்டை கட்டிட்ட, அது போற வர வழியில நீ வீட்டை கட்ட, அது இடிக்குது. அது நியாயமான விஷயம். நீ காட்டுக்குள்ள போய் எது வீட்டை கட்டுற, இல்ல கெஸ்ட் ஹவுஸ கட்டுற, அப்ப அது கோபம் வருது, அது பண்ணுது. அது நம்ம ஒண்ணும் கேட்கல. நீ நான் வீடு கட்டி நான் இருக்கிற ஒரு தெருவுல ஒரு 50 நாய் இருந்தா எனக்கு பயம் இருக்குமா இருக்காதா? நீ சோறு போடுற ஒரு 10 நாய், அந்த 10 நாய் வந்து என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு முறைக்குது. வடிவேல் சொல்ற மாதிரி, என்ன குறுகுறுன்னு பாக்குற? அது மாதிரி இது மாதிரி பல பஞ்சாயத்து இருக்குது. நாய்களை வந்து தெரு நாய்களை வந்து அவங்க கோர்ட் எடுத்த அழகான முடிவு, சூப்பரான விஷயம். அவங்களுக்கு அதுல இருக்கிற செல்லுல தனியா நீங்க எடுத்து போய் எங்க போட்டுருக்கு. ஓகே சார், முன்னாடி வந்து இந்த நாய்க்கடிங்கிற விஷயம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. நம்ம சின்ன வயசுல சொல்லும் போது சுத்தி 16 ஊசி போடணும். ஆனா இப்ப வந்து இப்ப அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு நம்மளுக்கு. ஆனா அப்போ நாய்கள் மேல இருந்த பயத்தை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு தெருவுல 2 நாய் 3 நாய் இருக்கணும்னா அந்த இடத்துல இன்னைக்கு 10 நாய் 12 நாய் இருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இது இந்த ரீப்ரொடக்ஷனை வந்து ரீப்ரொடக்ஷன் கருத்தடை தான் இருக்குது. நாய்க்கு கருத்தடை பண்ணி விடுவாங்க இருக்கு. இப்போ அவரு இன்னொரு விஷயம் சொல்றேன். நாய் வந்து திருடனை பிடிக்கிறதுக்காக தெரு நாய் எல்லாம் கிடையாது. நாய்க்கு எல்லாரும் ஒண்ணுதான். நம்மளும் திருடன் தான், அதுக்கு திருட வரணும் திருடன் தான். அதனால வந்து அவர் வீட்டை போல மாலை அவங்க அந்த நாய் வீட்டுல இருக்கிற நாய் வேணா அதை பண்ணும். திருடன் வந்தானா கொலைக்கும், திருடன் வந்தானா ஏதோ ஒண்ணு பண்ணும். தெரு நாய் வந்து நீங்க சாதாரணமா யாரும் அதுக்கு தெரியாது. இவர் திருட, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், அது எல்லாரையும் கொலைக்கு 12 மணிக்கு மேல வந்து அதுக்கு அதோட பசி தானே சார். அவ்வளவுதான். அது பசின்றதை நம்ம ஒண்ணும் கடிச்சுலாம் சாப்பிடாது. கடிக்க அதனுடைய பாதுகாப்பு தாங்க. அது ஒரு பாதுகாப்பு தான். அது நம்ம எங்க அதை அடிச்சிருமோ அதுக்கு பயம், அது எங்க நம்ம கடிச்சிருமோ நமக்கு பயம். அந்த பாதுகாப்பு உணர்வுல தான் 2 பேருமே இருக்கிறது. வேற ஒண்ணு. இந்த பாதுகாப்பு நம்மளோட உயிர் ரொம்ப பெருசு. நாயை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட உயிர் வந்து ரொம்ப பெருசு. அதனால வந்து நாய்கள் வந்து தெரு நாய்கள் இருக்கக்கூடாது. 2 நாய் இருந்த இடத்துல நீங்க இத்தனை நாய் வளர்க்க இருக்குன்னா காரணம் என்ன? இந்த மாதிரி ஆளுங்களாலதான். சோறு போட்டு வளர்க்கறது, அதை பாவம்ன்றது இதுல. அப்புறம் நாய்கள் வந்து ஒரு ஏரியாவில் இருந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50 நாய், அது வரமன போறனா குலைக்காதுங்க. அந்த ஒரு நாய்க்கு ஒரு டிஸ்பியூட் இருக்குல்ல, அது ஒரே சத்தம் சவுண்ட், தூங்க முடியாது நைட்ல. அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது. சார், அரசு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு? நீங்க வந்து கோர்ட் பத்தி நம்ம பேசிட்டோம். கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு? பாசிட்டிவா பாக்குறீங்களா கவர்மெண்ட் அரசு எடுத்துட்டு இருக்க நடவடிக்கைகளை? அரசு வந்து கோர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் நல்லது. ஏன்னா முன்னாடி இருந்த அரசு இல்லை, இவ்வளவு நாளா இருந்த அரசு வந்து பிராணிகளோட பாதுகாப்புக்காக முன்னின்று இருக்காங்க. இன்னைக்கு இதோட வீரியம் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சின்ன குழந்தைய ஒரு நாய் 2 நாய் கவிட்டு இருக்கிற வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெஞ்சம் பதப்பதைக்குது. இப்ப இது பார்க்கும்போது ஓகே, நம்ம இப்ப இதை எடுக்கிறதுதான் சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அரசாங்கம் வந்து மனிதர்கள் தான் முக்கியங்க. நீங்க எங்க என்ன பேசினாலும் மனிதர்களோட உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. நாய்களை வச்சு நம்ம அரசாங்கத்துல வேலை பார்க்க முடியுமா? மனுஷங்களை வச்சு வேலை பார்க்க முடியும். சொல்றேன், எல்லாத்துக்குமே மனுஷன் தானே பேசிக். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுனால எது பண்றதா இருந்தாலும் அது பண்ணதான். பட் ஆனா நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன், அதெல்லாம் ஓகே. அது நீ தனிப்பட்ட முறையில் அது ஓகே. ஆனா பட் இருந்தாலும் அதுங்களை வந்து தெரு நாய்களை இவ்வளவு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. தெரு நாய்களுக்குன்னு ஒரு எங்கேயோ ஷெல்லுல போட்டு நீங்க அடைச்சி வச்சிருங்க. முக்காவாசி வந்து இந்த நடிகை தான் உட்காந்து பேசுவாங்க நாய்களுக்கு சப்போர்ட்டா. வீட்டுல நாய் வளர்த்துட்டு நீ உங்க வீட்டு வளர்த்துக்க, நாங்க தான் வேணாம்னு சொல்லி நீ வளர்த்துக்க. தெருநாய்க்கு அதே அன்பு செலுத்தினா நான் ஏன் அன்பு செலுத்தினான்ற நான்
உடனே கோர்ட்டு தீர்ப்பு சொன்னோன்னே எல்லாரும் வாங்க. நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன், எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பழக்கம். அவங்களுக்கு நான் ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கு பதிலே சொல்ல அவங்க. ஆனால் நீங்கள் எக்மோருக்கு வந்துருங்க அன்னைக்கு, அந்த இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல அவங்க. ஆமாம் ஆமாம். அதில் 50-60 பேர் கூட இல்லைங்க, எல்லாம் பணக்கார ஆளுங்க தான். ஆமாம். இந்த ஆர்டிஸ்ட் நடிகை நாய் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. தெருநாய்களுக்கு சோறு வைக்கிறதே வந்து தப்பானங்கிற மாதிரியான டிபேட்ஸ்லாம் நம்ம நீயா நானா நிகழ்ச்சியில பார்த்தோம். ஏன்னா இப்போ அது ஒரு கறிக்கடையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரா மீட் அது சாப்பிடும் போது அது உண்டான ஃபெரோஷியஸ் இருக்கும், வரும் அப்படின்னு கண்டிப்பா வரும், ஃபெரோஷியஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னா, அது நம்ம பக்கத்துல சிக்கன்கள் இருக்கு, அது போடுவாரு. அது என்னன்னா, நாய் வந்து எப்படின்னா ஒரு 10 நாய் சேர்ந்தாதான் பிரச்சனை. இப்போ எங்கேயோ ஒரு நாய் இருக்குதுன்னா நமக்கு பிரச்சனை இருக்கா, நம்ம மாட்டு நடந்து போறோம், அதுக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா பிரச்சனை. இப்போ முந்தானத்து ஒரு ஷூட்டிங்ல ஒரு ஆக்டர் பார்த்தேன், அவர் சொன்னாரு அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ அந்த துணி அயன் பண்றாமா வந்துருக்குது, வந்துட்டு போகும்போது ஒரு நாய் வந்து கடிச்சிடுச்சு காலில். ஓகே. அப்புறம் என்ன பண்ணாரு, அப்புறம் அந்த அம்மா போனால், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு. மறுபடியும் யாரோ வந்து ஒரு மெஸ்ஸுக்காரம்மா வேலை போய் அதையும் கடிச்சு வச்சுட்டு அது வெறி பிடிச்சிச்சு அந்த நாய். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, தெருலாம் கூட சேர்ந்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவர் வளர்க்குற நாய் நினைச்சாங்க நடிகர்ன்றதுனால. அப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த தெருவிலே பிளாக் பண்ணி அந்த நாயை வந்து கொண்டு இருக்காங்க. ஓகே. கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன ஒரு கரெக்டாக இருக்குன்னா, சரி சார் 2 பார்த்து முடிச்சிருங்க சார், இதுக்கு என்ன சார் போட்டு போலீஸே சப்போர்ட் பண்ணி என்னன்னா ஒரு நாய் இத்தனை பேரை கடிச்சு செத்தா எத்தனை பேருக்கு லாஸ்? அது அந்த ராபி, அது என்ன சொல்றாங்க, ராபிஸ், அது எத்தனை பேருக்கு? அது ரொம்ப ஆபத்தான கொடூரமான ஒரு வியாதி அது சார். அதுக்கான மருந்து கூட வந்து ப்ராப்பரான இதுல இல்லைங்க. அது முதல்ல ரொம்ப 16 ஊசி வைத்து சுத்தி போனாங்க, இப்ப 3 ஊசி ஆக்கிடுச்சு. பட் இருந்தாலும் அதை மீறி செத்தவங்களா இருக்காங்க. குழந்தை அதுங்களுக்கு என்னன்னா, குழந்தையோட சைக்காலஜி, இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன்னா கொடுக்காது குழந்தை இல்ல. இப்ப அதுக்கு நாயும் அது நம்ம எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு குழந்தையோட மென்டாலிட்டியில அது கொடுக்காத போது அது என்ன பண்ணும், தெருநாய் அது எதை கையில வச்சு பீஸாவோ என்னவோ ஒண்ணு சாப்பிடுன்னு வச்சுங்க, அது புடுங்க, இது கொடுக்காம இப்படி இன்னும் போது என்ன பண்ணா அது கையை பிடிச்சி கடிக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான். அப்ப குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணல, அப்ப நல்லா போட்டு கடிக்குது. அது முகத்தை கடிச்சு செதறிச்சு நம்ம பேப்பர்ல இப்ப பார்த்தா ஒரு 4 நாள் முன்னாடி வீடியோவே வந்து. அப்புறம் அதெல்லாம் வந்து தவறு இல்லையா? ஒரு குழந்தைய வந்து எவ்வளவு கொடூரமா இருக்குங்க. அதை பதப்பதைக்கு இதில் நம்ம வந்து பேசுறது காரணமே இதுதான். கோபி அன்னைக்கு வந்து அந்த நீயா நானா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம் ரொம்ப உருப்படியான ஒரு ப்ரோக்ராம். நாய்கள் வந்து கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும் எல்லாருமே. தெருநாய் இவ்வளவு நாய் இருந்தா என்னங்க ஆகுது? பயமா இருக்கு நமக்கு. பைக்ல போறதுக்கு பயமா இருக்கு, நடந்து போறதுக்கு பயமா இருக்குது, எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. ஓகே சார், அந்த நிகழ்ச்சியில உங்களை ரொம்ப கோவப்படுத்தின ஒரு கருத்து என்ன சார்? யார் சொன்ன கருத்து ரொம்ப இது இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு? அதான் அந்த ஒரு பொம்பளை பேசிச்சு இல்ல. ஆமா. நான் கூட தான் 2 தடவை வந்து குழந்தை கிராஸ் பண்ணி ரோட்ல விழுந்தேன், அதுக்கு என்ன பண்றது? அதே மாதிரி தான் நாய் குறுக்குல வந்து விழுந்தாங்க, அது மாதிரின்னு சொன்ன உடனே அது வந்து ரொம்ப அப்பட்டமான ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த அம்மாவுக்கு வந்து அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லைன்றது அந்த ப்ரோக்ராம் அதுதான் ரொம்ப கேவலமா இருந்தது நான் பார்த்ததுலேயே. ஓகே ஓகே சரி, இப்போ இந்த மொத்த டிபேட் பார்த்திருப்பீங்க, இது சம்பந்தமான நிறைய ஆர்டிகல்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆமா, நிறைய ட்ரால் பண்ணிருந்தாங்க. ஆமா, இதுக்கு வந்து ஓகே, இந்த சமூகம் சரியான போக்குல, இந்த விஷயத்துல சரியான போக்குல இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சொல்ற சொல்யூஷன் இல்ல? அதுதான். அது என்னன்னா, எப்பயுமே எனக்கு பட்டிமன்றமே சில நேரத்துல காமெடியா இருக்கும். இப்போ இது வேணும் இது வேணாமான்றதான பட்டிமன்றமே. ஆமா ஆமா. இதுக்கும் அந்த 50 பேர் கை தட்டுவான், இதுக்கும் 50 பேர் கை தட்டுவான். எதுதாண்டா சரி? இப்ப 50 பேர்ல 25 பேராவது அவங்க கை தட்டுறாங்க, இது நான் இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி அவங்க இருக்கிறவங்க வந்து அதுல ஒரு 25 பேர் வந்து இதுல இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு. இங்க என்னன்னா, யார் சிறப்பா பேசுறதுதான் விஷயமே தவிர அந்த கருத்து இவங்களுக்கு கிடையாது. ராஜா பேசுறது முக்கியமா, அவங்க பேர் என்ன, அந்த பாரதி பேசுறது முக்கியமா, அவங்க 2 பேரும் எவ்வளவு சுவாரஸ்யமா பேசுறாங்கன்றதா அவங்களோட விஷயமே தவிர ஒரு விஷயத்த இது தவறு இல்லை இது பேசுறது, இது நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே அப்படின்னு உக்காரணும் நீங்க. இது சூப்பரு, சூப்பரு, இது பாராட்டும் தன்மையில இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்ப அந்த நாய் விஷயத்திலே வந்து இந்த டிபேட் நியாயமான டிபேட். நான் இது பட்டிமன்ற லிஸ்ட்ல வர்றது டிபேட். சோ அதனால வந்து அது கூட்டம் வந்து கரெக்ட் தான். நாய் வளர்க்கறது சரியா, நாய் வளர்க்க கூடாதுன்றது சரியான்றது நியாயமான விஷயம். இது கரெக்டான டிபேட். ஏன்னா இதுக்கு கரெக்டா அவங்களும் ஆர்கியூ பண்ணாங்க, சூப்பர் ஆர்கியூ பண்ணாங்க. இது வந்து ஆர்கியூ பண்ணது போங்குத்தனமா இருந்தது. நாய் வளர்க்கறது ரொம்ப அழகான விஷயம், அதுக்கு ஒரு படவா கோபியும் அதுக்கு அந்த அம்மும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அது இவங்க வந்து இப்ப வெளியில வந்துட்டாங்க, இவங்க போல்டா வந்து சொன்னாங்க,
ஆனா இது மாதிரி வந்து எத்தனையோ பணக்கார வர்க்கமும் நடிகையும் நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறு. ஓகே. இல்ல சார், நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நாய்களை வந்து ஐசோலேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுக்கணுமா, இல்ல அதை கொல்ல வேண்டியது கட்டாயம் இருக்கா? கொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனியா இடத்துல போயிட்டு நீங்க வளர்த்துங்க தானே சொல்லுது கோர்ட்டு. அது கொல்லக்கூடாது. அது ஒரு உயிர் தான். அதை நம்ம கொல்லலாம் கூடாது. எதுக்கு? ஓகே, நம்ம அப்ப அந்த விஷயத்துல சரியா இருக்கும். நம்ம நாய் வெறுப்பாளர்கள்லாம் கிடையாது. கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனி இடத்துல வச்சு நீ என்னமா பண்ணிக்கோ. உன் வீடு மாறி பெரிய நீதான் உனக்கு தான் பெரிய பணக்கார பையன், பணக்கார ஆளு, பணக்கார பொம்பளையாச்சு. உன் வீடு மாடி வந்து ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்குறல, அவங்களே தயாரா இல்லையே சார்? எது திருநாய்கள் எடுத்து வளர்க்கறதுக்கு அவங்களே தயாரா இல்ல. அங்க போய் தான் சோறு வைப்ப. உன் காரு கீழே வந்து படுத்தா நீ பாத்துக்கோ. ஆப்பாடா, எலிக்கு பாதுகாப்பு தான் நீ பாக்குறிய தவிர, ஏன் நீ வீட்டுல வளர்க்குற நாய் மாதிரி மேல மாடியில கட்டு, தோட்டத்துல செடி போடுறல, அது மாதிரி ஒரு வீடு போர்ஷன் வந்து ஃபுல்லா நாய்களுக்கு கூடு. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்றாங்க. அது தெருநாய் கூட்டு வந்து அவங்க வீட்டுல பாத்துக்கிறேன். அதுக்கு என்கிட்ட உதவி கேட்டாங்க. நான் 2-3 பேர் ரெஃபர் பண்ண, அவங்க போய் வாங்கிட்டாங்க. பட் அது வேற. நீ உன் வீட்டுல கூட்டு வந்து உன் வீட்டுல பாத்துக்கோ. தெருநாய் வேணும், தெருநாயும் பாவம் தானே நீ சொல்லாத. அதுக்குன்னு ஒரு தனி இடம் வேணும். அதுக்குன்னு தனி ஒரு இடத்துல வச்சு என்ன மாதிரி பண்ணி நீ போய் வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்து வா. போயிட்டு உங்களை வேண்டாம் நாங்க சொல்லல சார். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப இன்சைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த தேங்க்யூ. ஆதன் யூடியூப் சேனல்.